இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் வந்து இந்த ஆட்டு சந்தை வந்து நடக்கும். அப்படியே வந்து இந்த வாரம் சந்தை வந்து எப்படி இருக்குது, அப்படியே சந்தை நிலவரம்லாம் வந்து தெரிஞ்சுப்போம். வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து ரேட்டுங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும். சரி, இதுங்களாம் வந்து வாங்கிட்டு ஆடுங்க போல், எல்லாம் 2 குட்டி ஆடுங்க, பெரிய பெரிய ஆடுங்க. உங்களுதாயா வாங்கிட்டீங்களா? கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 2 பொட்டை குட்டியா? எவ்வளோ ஆச்சியா? ஜோடி 23. ஸோ 2 குட்டி ஒரு ஆடு 23,000. கொஞ்சம் பெரிய பெரிய குட்டிங்க தான். 3மே சேர்ந்து 23,000த்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க. பொட்டை குட்டியாக 2. அதே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 3 குட்டி ஆடு இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 3 குட்டி வந்து போட்டு இருக்கு. இது வந்து எவ்வளோ ஆச்சு அப்படி கேட்டு பார்ப்போம். உட்காந்துட்டு இருக்காரு. வாங்கினீங்களா? கிடா குட்டியா பொட்டை குட்டிங்களா? 3 பொட்டை குட்டியாவா? எவ்வளோ ஆச்சு? 3 எவ்வளோ ஆச்சு குட்டி ஆடு? 16. ஸோ 3மே வந்து பொட்டை குட்டி தான். 16க்கு வந்து முடிஞ்சிருக்கு குட்டி ஆடு. 4மே சேர்ந்து 16,000. அந்த ஆடா 10,000 ரூபாய்க்கு 100 ரூபாய் கம்மியா? அது சனியா இல்லை செனாடா? அது இல்லை காலியா? வெட்டுக்கு. சரி சரி சரி. ஸோ இது 9,900 ரூபா, 100 ரூபா கம்மி 10,000த்துக்கு. கறிக்காக தான் வந்து வாங்கியிருக்காங்க. அப்படியே வந்து பார்ப்போம். நிறைய வந்து இந்த சந்தைக்கு வந்து ஆடுங்க வந்து கொண்டு வருவாங்க. வளர்ப்பு குட்டிங்களாக இருக்கட்டும், இல்லை செனை ஆடுங்களாக இருக்கட்டும், இல்லை கறிக்காக வந்து ஆடு வாங்குறீங்கனாலும் சரி, எல்லாமே கொண்டு வருவாங்க. எல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க தான் ஃபுல்லாகவே. அப்படியே வந்து உள்ளே போகும். கிடா குட்டிங்களாட்டுங்குது. வாங்கிட்டாங்களா இல்லை சேல்ஸ்க்கா என்னன்னு தெரியல. பொட்டுக்குட்டி என்னது? பொட்டுக்குட்டி இது என்ன வேலை? கிடா குட்டி பொட்டுக்குட்டி என்ன வேலை? 8,500 சொல்லியிருக்காங்க. அவ்வளோ முடியும்னு தெரியல. கிடா குட்டி பொட்டை குட்டி எல்லாமே இருக்குங்க. நல்லா கிடா குட்டிங்க. ஒன்றே ஒன்று பொட்டை இருக்காட்டுங்க. இல்லை, இங்கே வந்தீங்கன்னா கருப்பாடுங்க வந்து இந்த சந்தையில் வந்து நிறைய இருக்கும். நான் வந்து இந்த சந்தையில் கருப்பாடுங்க நல்லா சேல்ஸ் ஆகும். இந்த சைடு நிறைய வந்து கருப்பாடுங்க நிறைய விரும்பி வாங்கிட்டு போவாங்க. இவங்களாம் வந்து கிடா குட்டி ஆட்டுங்க. வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க. என்ன பண்ணீங்க? வாங்கிட்டாங்களாட்டுங்குது. அண்ணா இதெல்லாம் பேர் இல்லை, குட்டி நம்ம நாட்டு குட்டினா. கிடாவே வேணாம் 2ம். வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்படியே வந்து பார்ப்போம். இல்லை, இந்த சைஸ் எல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படி பார்ப்போம். கிடாவா பொட்டையான்னு தெரியல. கிடாவா பொட்டையா? 3மே கிடாவா? அது ஒன்று தான் கிடாவா? இந்த சைடு இருக்கு பாருங்க, அது 2மே பொட்டை குட்டி. அது பெருசாக இருக்குது பாருங்க, அது வந்து கிடா குட்டி. முடிஞ்சா வியாபாரம்?
முடிச்சிட்டாங்களா வியாபாரம்? இல்லை இது ரெண்டு அது ஒன்று ஸோ அது வந்து வியாபாரம் பேஸ்ட் இருக்குங்க. இதெல்லாம் எப்படி பொட்டைக்குட்டியா ஒன்று பொட்டை ஒன்று கிடையாது. கிடா ஒன்று பொட்டை ஒன்று. இது கிடாவா இல்லை அது கிடாவா? ஸோ அந்த சைடு இது கிடா, அந்த சைடு இது பொட்டை. கிடா குட்டி எவ்வளோ வருதுயா? கிடா குட்டி எவ்வளோ வருது? வேலை 5 ரூபா 6 5 6. இது இந்த பொட்டைக்குட்டி அதெல்லாம் 4 2 தான் கொண்டு வந்தீங்களா அந்த வாரம்? நீங்கள் வியாபாரிங்களா? இல்லை சொந்த குட்டி. சரி. ஸோ சொந்த குட்டிங்க தான் 4 5 அந்த ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. பீஸ்னால் இதை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இல்லை இந்த சைடு ஃபுல்லாக இருக்குங்க ஆடுங்க. அப்படியே வந்து கறி ஆடுங்களும் சரி, சென ஆடுங்களும் சரி, பெரிய பெரிய கிடாங்களும் சரி, எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா பெரிய பெரிய கிடாலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குடா. பல்லண்ணா இல்லை நான் வீட்டு வளர்த்த ஆடுங்களா? நல்லா எப்படி இருக்குது பாருங்க. இப்போ சரியான கிடாவாக இருக்குது. இன்னும் பல்லு போடலை. இன்னும் பல்லு எல்லாம் எவ்வளோ வரும்? வெயிட் வரும் உயிர் அடைங்கிறதுங்களா? எவ்வளோ வெயிட் வருங்க? 30-35 ஒன்றா? இன்னும் நல்லா ஹைட் வருமா? அது இன்னும் பல்லே வைக்கல. பல்லு வச்சா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இது ரெண்டு? இப்போ 61 சொல்லியிருக்கீங்க. சரி. நீங்கள் வியாபாரிங்களா? எந்த ஊர்? நெடுசாலை ஆவல்நாத்தம். சரி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து போனோம்னா இன்னும் நிறைய இருக்குங்க கிடாங்க. ஸோ கிடாங்கெல்லாம் வளர்த்தா அந்த மாதிரி வளர்க்கணும் கண்டிப்பாக. வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வளர்த்தா நல்ல ரேட்டு கண்டிப்பாக எப்படினாலும் விற்கலாம். பல்லு போடாத அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதெல்லாம் இல்லை வந்து கறி ஆடுங்க தான் இதுங்களா? செனாடுங்க இருக்காத எது இது இல்லை கறிக்கு இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து போக முடியல. இல்லை கறி ஆடுங்களா செனாடுங்களும் இருக்கா? அப்பா செனாடுங்களும் இருக்கா? எல்லாமே செனாடுங்க தானே. நீங்கள் வியாபாரிங்களா? இல்லை வியாபாரி. எந்த ஊர்? நாங்கள் பாப்பாரப்பட்டி. பாலக்கோடு பாப்பாரப்பட்டி. சரி. உங்கள் பேரையா? ராமசாமி. வாரம் வருவீங்களா? வருங்க. எத்தனை கொண்டா நீங்கள் இந்த வாரம்? இந்த வாரம் வந்து இங்கே வாங்கிடுறதா? சேல்ஸ். நீங்கள் அப்படியே கையை மாற்றுவீங்க. சரி. இது வந்து பார்த்தீங்களா வியாபாரிங்க தான். நீங்கள் இந்த ஒரு சந்தை தான் வரீங்களா இல்லை வேறு சந்தை? நாங்கள் பெண்ணாங்கரம் போவோம், மாண்டடி போவோம், பாப்பாரப்பட்டி போவோம், பஞ்சாரப்பள்ளி வருவோம். இங்கே வாங்குறத விற்கிறது அந்த மாதிரி தான். சரி. மோடி நாட்டுமா போகிறோம். சரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வாங்குறத விற்கிறது மாதிரி சென அடங்கு சொல்கிறாங்கல்லாம். சரி. ரேட்டு கேட்கல. ஏன்னா வந்து அவங்களும் அப்படியே வந்து கைமத்தர் தான். ஸோ ரேட்டு கேட்கல. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா வளர்ப்பு குட்டிங்க தான். இதுங்களாம் எப்படின்னா கிடா குட்டிங்களா பொட்டைங்களா கேட்பேன். எல்லாம் கிடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களாயா? எல்லாம் கிடா குட்டிங்க தான். எல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்களா இருக்கும்? இதெல்லாம் 3 மாதம் 4 மாதம் அவ்வளோதான். சரி. இதெல்லாம் எவ்வளோ வரையா ஜோடியா? 15 வரும். சரி. நீங்கள் வியாபாரிங்களா? எந்த ஊர்? கந்தளி. சரி. எல்லாம் கிடா குட்டிங்க தான். நம்ம தலைகளை எல்லாமே சாப்பிடும். சரி. எல்லாமே தலை சாப்பிட குட்டிங்க. ஜோடி ஒரு 15 ரேஞ்சு வருன்றாங்க. பீஸ்னா இதை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இதுங்களாம் கிடா குட்டிங்களா? இதெல்லாம் இவ்வளோ வருங்க? இதெல்லாம் 5 ரூபான்னு சொல்கிறேன். ஒன்று 5. சரி. இதெல்லாம் ஒரு 5 ரூபா ரேஞ்சு சொல்கிறாங்க. நான் வாங்கினா பேசி வாங்கலாம். நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி குட்டிங்க வந்து. நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் இந்த சந்தையில் வந்து கிடைக்கும் குட்டிங்க. இன்னும் அந்த சைடெல்லாம் போனாங்கன்னா நிறைய வளர்ப்பு குட்டிங்க இருக்கும். இதே பெரிய கிடாங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து கறி ஆடுங்களாக இருக்கட்டும், கறிக்கு தான் பாலாடுங்க இருக்கும். நான் வீடியோ எவ்வளோ இதெல்லாம் எவ்வளோ வரீங்க வேலை?
₹9 வரும். எல்லாம் பாலாடுங்க. இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா பல்லு போடாத கிடாங்க. இன்னும் பல்லு போடலை இதெல்லாம். எல்லாம் வந்து கிடாதான் ரெண்டும் ஜோடியாக வச்சுருக்காரு. இன்னும் பல்லு போடலை. ஆ இது எவ்வளோ வரும் ஜோடி? 25 ஜோடி. இது சந்தையை அப்படியே கொஞ்சம் டெவலப் அவ்வளோதான். பார்ப்பாங்க, வருவாங்க, வாங்க. இந்த நமக்கு வரும். நம்மளது அப்படியே வரும். அது நிறைய பேர் பார்த்துட்டு வருவாங்க சந்தைக்கு. இப்போ தெரியாதவங்களாம் அந்த சந்தைக்கு வருவாங்க. ஆமாம். அதனால இதெல்லாம் வந்து நிறைய இருக்குங்க இந்த சைடு ஆடுங்க. ஸோ இது போல் ஆடுங்களும் வந்து நிறைய இருக்கும் இந்த சந்தையில். இது போல் ஆடுங்க, கருப்பாடுங்க. ஸோ இதுக்கு தான் மேக்ஸிமம் இந்த சந்தையில் கிடைக்கும். இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது செனாடுங்க 1 2 இருக்கலாம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணி எடுக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் கருப்பு, அடி கருப்பு. இதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். அதுக்கு ஏதாவது பல்லு வச்சிருக்காது. நல்லா இருக்கு. இதெல்லாம் இன்னும் பல்லு வைக்கலாம். பல்லு வைக்கல. ஸோ இன்னும் பல்லு போடலை. நல்லா இருக்கு. கிடா ஜோடியாக வந்து இருக்குது. இதெல்லாம் நல்லா ஹெவியாக வரும் இந்த மாதிரி கிடாங்கெல்லாம். இதெல்லாம் எந்த ஊர் இதெல்லாம்? இங்கே லோக்கல் தான். இதெல்லாம் எவ்வளோ வரும் ஜோடி? இப்போ எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நீங்கள்? 31 கேட்டு இருக்காங்க. சரி சரி. 35 வந்தால் கொடுக்குற மாதிரியா? 32. இன்னும் பல்லு போட கிடையாது. இன்னும் நல்லா இன்னும் பெருசாக வரும் கிடா. இன்னும் பல்லு போடாமல் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்னும் பல்லு பிடிச்சா இன்னும் ஹெவியாக வரும். 31 கேட்டுருக்காங்களாம். 32 வந்தால் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டலாம் எப்படி சொல்கிறாங்க அப்படி கேட்போம். பல்ல வச்சிருக்கோம். பல்லையா? பல்லா? 2 பல்லு. சூப்பர். 2 பல்லே வச்சிருக்கு. வேறு 2 பல்ல வச்சிருக்கு. இப்போ தான் உங்களதா? ஆஹா. எவ்வளோக்கா? 33 கேட்டு இருக்காங்களா? சரி சரி சரி. எந்த எல்லாம் எந்த? இது 13. எல்லாம் எந்த ஊர்? நீங்கள் எந்த ஊர்? பர்கூர் பக்கம். நீங்கள் ஆட்டு வியாபாரிங்களா? ரெகுலராக வருவீங்க? கிடா மட்டும் வாங்குறீங்களா இல்லை போட்டார்? கிடா மட்டும் தான் வாங்குறீங்க. சரி 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 சரி. இந்த ஒரு சந்தைக்கு தான் வரீங்களா? வேறு சந்தை? எல்லா சந்தைக்கும். பூரா கிடாங்க தான். நாம் எப்படி பண்ணையிலேருந்து வாங்கிட்டு வரதா இல்லை எப்படின்னா? இதுங்கெல்லாம் எப்படி நான் பண்ண ஆடுங்களா இல்லை நம்ம வீட்டு ஆடுங்களா? நம்ம நாட்டு ஆடுங்க தான். நீங்கள் அங்கங்கே போயிட்டு வாங்கிட்டு வர்றதா? எல்லாம் நம்ம நாட்டு ஆடுங்க தான். அங்கங்கே வந்து வாங்கிட்டு வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. வர வந்து வருவாங்க. அதெல்லாம் கிடாங்களாக வச்சுருக்காங்க. நிறைய வச்சுருக்காங்க. எல்லாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா 1 15 அந்த ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் வளர்ப்புட்டி சைடு வந்து போகும். நான் நிறைய வந்து விலை வந்து கேட்கல. ஏன்னா வந்து இதுவே நமக்கு வந்து 10-15 நிமிஷம் வீடியோஸே வந்துடுச்சு. இன்னும் அந்த சைடெல்லாம் போனால் நிறைய வளர்ப்புட்டிங்க வந்து வச்சுருப்பாங்க. நல்லா வளர்ப்புட்டி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3000 ரேஞ்சிலேருந்தே கிடைக்கும் வளர்ப்புட்டிங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் கொஞ்சம் தலை சாப்பிட்ற ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லேருந்து 3000லேருந்து கிடா குட்டிங்க கிடைக்கும். 6,000-7,000 வரைக்கும் வந்து போதுங்க வளர்ப்புட்டிங்க. அதே பெரிய பெரிய ஆடுங்களாம் உங்களுக்கு வந்து 7,000-7,500லேருந்து கிடைக்கும்.
7,000 12,000-15,000 வரைக்கும் வந்து போகுதுங்க. அது சென ஆடுங்கள்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 10,000 மேலே தான், 10,000 கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் 12, 13 ஸோ அந்த மாதிரி போகுதுங்க செனை ஆடுங்க. இதுதான் சந்தை நிலவரம். இங்கே இருக்க பாருங்க, இப்போ உள்ள வளர்ப்பூட்டிங்க தான் இங்கே வச்சுருக்காங்க எல்லாருமே. இல்லை வளர்ப்பூட்டி மட்டும் இந்த சைடு வந்து வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து வளர் போட்டிங்க நிறைய கிடைக்கும். சரி, ஓகே, அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா நாமளே கிளம்ப போகிறோம். வர்ற மாதிரி தான் வந்து பாருங்க. இன்னும் நல்ல ஒரு சந்தை. இப்போ வேற லெவலில் இருக்கு ஆடு. எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க. வாங்கிட்டாங்க போல, வண்டிக்கு கட்டி வச்சிருக்காங்க.